அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி மீல் பிளாக் பார்க்கலாமா? நைட்டுக்கே எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறமா காலையில் எல்லா வெசல் வாஷ்லாம் பண்ணிடலான்ட்டு காலையிலே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா பாத்திரத்தையும். காலையில் ஒரு காஃபி குடித்தா தான் நமக்கு வேலையே ஓடும். காஃபியை குடிச்சிட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாலக்கீரை பருப்பு தான் போட போகிறேன். 1 கப்பு பாசிப்பருப்பு எடுக்கிறேன்னா 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். இது நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். பருப்பை ஊற வச்சுட்டு பாலக்கீரை க்ளீன் பண்ணியே வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். வேர்க்கடலை எப்போவுமே வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். முடிஞ்சிருச்சு, சரி ஏர் ஃப்ரையரில் போட்டுடலான்ட்டு ஏர் ஃப்ரையரில் போட்டுட்ருக்கேன். பச்சை பட்டாணி சீசனில் நமக்கு கிடைக்கும். இப்போ பச்சை பட்டாணியோட சீசன் முடிஞ்சிருச்சு, இப்போ கடைங்கள்லேயும் கிடையாது. அதனால் காஞ்ச பட்டாணியை தண்ணியை ஊற்றி ஊற வச்சு ஃப்ரீசரில் போட்டுருவேன். தேவைப்படுற நேரம் பட்டாணி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு. வேர்க்கடலையும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து நல்லா தோல் எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியது தான். இப்போ கடுகு, சீரகம் 2 சேர்த்துக்கலாம். புது மண் சட்டியில் ரசம் வச்சாச்சு. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு டொமேட்டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அந்த டொமேட்டோ நல்லா சாஃப்டாக வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. டொமேட்டோ ஓரளவுக்கு நல்லா சாஃப்டான உடனே கொஞ்சமாக சில்லி பவுடரும் கொஞ்சமாக மஞ்சள் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி எடுக்கலை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டொமேட்டோ எல்லாம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா தொக்கு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா பாலக்கீரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா பாலக்கீரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் நல்லா தொக்கு கணக்காக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த பருப்பை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி ஆஃப் பண்ண உடனே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம வீட்டில் செஞ்ச நெய், கொஞ்சமாக நெய் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். டொமேட்டோக்கு பொரிகடலை சட்னி தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன் தோசைக்கு. இன்றைக்கி நெய் தோசை தான், ஆனால் தேங்காய் பொடி தோசை தான் செய்கிறேன். தேங்காய் பொடி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான விழாவை சந்திக்கிறேன்.